வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 29/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 5:52, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று அதிகாலை 3:49 வரை, துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை, மிருகசிருஷம் பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:28 வரை, விஷாகம் பின்பு கனுஷம். மேஷராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி நெருக்கம் உண்டாகும். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். பணியில் ஆதரவுகள் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி சிந்தனைகள் அதிகமாகும். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். மிதுனராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் வந்து நீங்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். திருவாதிரை நெருக்கம் உண்டாகும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். நிம்மதியான நிலை எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் அனுபவங்கள் அதிகமாகும். தேவையற்ற குழப்பங்களும் வந்து நீங்கும். திகநலில் அக்கறை செலுத்துவது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களை, வளமான நிலை அமைய பெறுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். சிந்தனைகள் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மாற்றங்கள் உருவாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் வளமான நாள். பூரம் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். மேல் அதிகாரிகள் ஆதரவுடன் செயல்படுவார்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அந்யோன்யம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் மாற்றங்கள் கிடைக்கும். சித்திரை சந்தோஷங்கள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை கவலைகள் தீரும். சுவாதி பொறுமையுடன் செயல்படவும். சாகம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விருச்சிகராசி நேயர்களை, சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். அலைச்சல்களினால் லாபமான நிலை கூடும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விஷாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அனுஷம் தடைகள் விலகும். கேட்டை அலைச்சல்கள் கூடும்.
தனுசு ராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் கூடும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மேன்மையான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் முன்னேற்றங்கள் கூடும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கூடும். ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூராடம் மேன்மைகள் ஏற்படும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, பணியில் மாற்றங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். லாபங்கள் அதிகமாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். கௌரவங்கள் மேலோங்கும். தடைகள் விலகும். பிரச்சனைகளும் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் சந்தர்ப்பங்கள் கூடும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால் வருமானம் கூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். ஆர்வமான நிலை எதிலும் ஏற்படும். அனுபவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்ட மகிழ்ச்சியான நாள். சதயம் குழப்பங்கள் தீரும். புரட்டாதி ஆர்வம் உண்டாகும். மீனராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் மேன்மைகள் உருவாகும். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் விலகும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். சொந்த பந்தங்கள் அனுகூலமான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். சந்தோஷங்களும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.